Hi everyone, மெஷின் லேர்னிங் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நார்மலைசேஷன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபீச்சரை ஸ்கேல் பண்ணுறோம். ஸ்கேலிங்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வரோம். அந்த ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த டெக்னிக் தான் என்னது நார்மலைசேஷன். ஸோ நார்மலைசேஷனுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணோம்னா என்னுடைய வேல்யூ எவ்வளோ பெரிய வேல்யூவாக இருந்தாலும் அது எங்கே கொண்டு வந்துடும், 0லேருந்து 1ங்கிற ரேஞ்சுக்குள்ளே இன்பிட்வீனில் வேல்யூவில் கொண்டு வந்துடும். இது மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா டிஸ்டன்ஸை வச்சு யூஸ் பண்ணுற மெஷின் லேர்னிங் மாடலில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேஎன்என், கே மீன்ஸ் இதெல்லாம் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணும். ஸோ அங்கெல்லாம் அந்த நார்மலைசேஷன் ஃபேக்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னென்னா எக்ஸுங்கிறது கரண்ட் வேல்யூ, அதாவது எந்த டேட்டா எடுக்கிறோமோ அந்த வேல்யூ மைனஸ் அந்த காலமில் இருக்க மினிமம், பிகாஸ் காலம் தான் ஒவ்வொரு காலமும் ஃபீச்சர், மினிமம் டிவைடட் பை மேக்ஸிமம் மைனஸ் மினிமம். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டா வந்து என்னது, மேக்ஸ்னா 40, சயின்ஸுங்கிறது ஒரு வேல்யூ 80. ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த மார்க்ஸ் கால்குலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதில் மினிமம் மார்க்கு ஒரு பரீட்சை எழுதுறான்னா அதில் மினிமம் மார்க் என்ன 0, மேக்ஸிமம் மார்க் என்ன 100. இதில் மேக்ஸ் 40, சயின்ஸ் 80. இப்போ நான் இதை ஸ்கேல் பண்ணி ஒரு ரேஞ்ச் 0 to 1குள்ளே கொண்டு வரேன். எப்படி? இப்போ மேலே இருக்க ஃபார்முலா அது என்னது, எக்ஸுங்கிற வேல்யூ என்ன 40. ஓகேவா? இருக்கிறதுல மினிமம் வேல்யூ என்ன 0, மேக்ஸிமம் வேல்யூ என்ன 100 மைனஸ் மினிமம். ஸோ அப்போ 40 டிவைட் பை 100 போடும்போது எனக்கு என்னவாயிடுது, 0.4 ஆகிடுது. இதே மாதிரி தான் சயின்ஸு. ஸோ அப்போ என்னுடைய ஒரிஜினல் வேல்யூ, மேக்ஸோட ஒரிஜினல் வேல்யூ 40. நான் இதை வந்து நார்மலைசேஷன் யூஸ் பண்ணி அதை ஸ்கேல் பண்ணுறேன் 0 to 1க்குள்ளே. அப்படி பண்ணும்போது எனக்கு மேத்தோட மார்க் வந்து என்னவா மாறிடுது, 0.4 மாறிடுது. ஓகேவா? எதுக்கு ஸ்கேலிங் யூஸ் பண்ணுறாங்க? ஒரு ஃபீச்சர் வந்து இன்னொரு ஃபீச்சரை டாமினேட் பண்ணக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? சேலரியில் ஒரு சேஞ்ச் நடந்ததுன்னா அது டிராஸ்டிக்காக அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு. ஓகேங்களா? என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க போய் ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள். அங்கே நான் கிளியராக சொல்லியிருப்பேன் ஃபீச்சர் ஸ்கேலிங்னா என்னென்னு. பட் இந்த வீடியோ வந்து என்னென்னா, ஃபீச்சரை ஸ்கேல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த டெக்னிக், அது பேர் தான் வந்து நார்மலைசேஷன். அதுக்கு உங்களுக்கு நான் ஃபார்முலா கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய மெஷின் லேர்னிங் ஜேர்னியில் உங்களுக்கு அடுத்தது எந்த வீடியோ மேக் பண்ணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.